வணக்கம். இன்னைக்கு நாம ம், ஒரு முக்கியமான புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா அலசப் போறோம். ஜொனாதன் வெல்ஸ் எழுதின மனித உடல் கொழுப்பின் பரிணாம உயிரியல். நாம பொதுவா கொழுப்புன்னா என்ன சொல்றது? ஒரு மாதிரி கெட்டது, குறைக்க வேண்டிய விஷயம்னு தானே பார்க்கறோம். ஆமா ஆமா. ஆனா இந்த புத்தகம் அதோட பரிணாம கதை, அது ஏன் நமக்கு இவ்ளோ முக்கியம்னு ஒரு பெரிய சித்திரத்தையே நமக்கு காட்டுது. முழு புத்தகத்தோட ஒரு விளக்கத்தை நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா. ஆசிரியர் வெறும் தியரி மட்டும் பேசல. போர்னியோ காடுகள்ல அந்த இபான் குழந்தைங்களோட தங்கி அவங்க வாழ்க்கை முறையை நேரடியா பார்த்திருக்கார். அந்த அனுபவம் இந்த புத்தகத்துக்கு ஒரு ஒரு தனி ஆழத்தை கொடுக்குது. மற்ற பாலூட்டிகளோட ஒப்பிடும்போது நாம ஏன் இவ்ளோ கொழுப்பு வச்சிருக்கோம்? இதுதான் மைய கேள்வி. ஆமா, இது ரொம்ப சரியான கேள்வி. சொல்லப்போனா இந்த புத்தகம் ஒரு முக்கியமான பங்களிப்பு. கேரோலின் பாண்ட் மாதிரி சிலர் முன்னாடி செஞ்ச ஆய்வுகளோட தொடர்ச்சியா இந்த மனித உடல் கொழுப்போட சிக்கலான பரிணாம பாதைய ரொம்ப விரிவாவே இது ஆராயுது. ம், நாம பொதுவா கொழுப்போட பிரச்சனைகளை பத்தி தான் அதிகம் பேசுறோம் இல்லையா? ஆனா அதோட பயன்கள், அது எப்படி நம்ம உயிர் வாழ்வுக்கு உண்மையிலே உதவி இருக்குங்கிற கோணத்தை இந்த புத்தகம் நல்லா முன்னிறுத்துது. சரி, இதில் இருக்கிற முக்கிய விஷயங்களை ஒவ்வொன்னா பார்க்காமா? கண்டிப்பா. முதல் அத்தியாயத்துக்கே போவோம். இன்னைக்கு நாம உடல் பருமனை ஒரு பெரிய ஒரு ஹெல்த் ப்ராப்ளமா பாக்குறோம். ஆனா இது ரொம்ப புதுசுன்னு ஆசிரியர் சொல்றாரு. ஆமா, வரலாற்று ரீதியா பார்த்தா பல நூற்றாண்டுகளா மனுஷங்களோட பெரிய கவலையே பசி, பஞ்சம், போதுமான சாப்பாடு கிடைக்காதது தான். அப்போ கொஞ்சம் உடம்புல சதை போடுறது நல்லதுன்னு கூட ஒருவேளை நினைச்சிருப்பாங்க. மெசபொட்டேமியா மாதிரி பழங்கால நாகரிகங்கள்ல கூட உணவு பாதுகாப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு பதிவுகள் காட்டுது. நீங்க சொல்றது ரொம்ப சரி. ஊட்டச்சத்து பத்தின அறிவியல் ரீதியான ஆராய்ச்சி ஆரம்பிச்சதே ரொம்ப லேட்டா தான். 19ஆம் நூற்றாண்டு இறுதியில தான். ஓ, அப்படியா? ஆமா. உடல் பருமன் அப்பப்ப வரலாற்று பதிவுகள்ல இருந்தாலும் அதை ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்க ஆரம்பிச்சது 20ஆம் நூற்றாண்டு மத்தியில தான். குறிப்பா இந்த ஆயுள் காப்பீடு நிறுவனங்கள் இருக்காங்கல்ல. இன்சூரன்ஸ் கம்பெனி. ஆமா, அவங்க தான் முதல்ல உடல் எடைக்கும் ஆயுட்காலத்துக்கும் ஒரு எதிர்மறை தொடர்பு இருக்குன்னு கவனிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அரசாங்கங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிச்சுக்கிட்டு உடல் பருமன் மேல கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கொழுப்ப சரியா அளவிட முடியாதது ஒரு காரணமா இருந்திருக்குமோ? நிச்சயமா. ஆரம்ப காலத்துல கொழுப்பில்லாத திசுக்கள், அதாவது தசை, எலும்பு மாதிரி விஷயங்கள்ல தான் அதிக கவனம் செலுத்தியிருக்காங்க. சரி. 1940கள்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்ரே வச்சோ இல்ல தண்ணியில மூழ்கடிச்சு ஆர்கிமிடிஸ் தத்துவத்தை வச்சோ கொழுப்பு அளக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஓஹோ. நாம இன்னைக்கு பயன்படுத்துற சிடி எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் ரொம்ப லேட்டா 1980கள்ல தான் வந்தது. அது வரைக்கும் துல்லியமா கொழுப்பு அளக்கிறதுங்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. புரியுது. அதே சமயம் 2ஆம் உலக போருக்கு அப்புறம் பஞ்சத்தோட பாதிப்புகள் பத்தி அறிவியல் ஆர்வம் அதிகமாகுது. அந்த சமயத்துல நடந்த மினசோட்டா பட்டினி பரிசோதனை ரொம்ப பிரபலமானது. வேணுமனே சிலரை பட்டினி போட்டு. அடக்கடவுளே. ஆமா, அதோட உடல் மனரீதியான விளைவுகளை ரொம்ப தீவிரமா ஆய்வு செஞ்சாங்க. அப்போ கொழுப்பு கையிருப்பு எவ்வளவு முக்கியம்னு ஒரு பக்கம் புரிஞ்சாலும், இன்னொரு பக்கம் ஊட்டச்சத்து குறைபாடு உலக அளவுல ஒரு பெரிய பிரச்சனையா தொடர்ந்துகிட்டே தான் இருந்துச்சு. சரி, இந்த வனாற்று பார்வையை விட்டுட்டு நேரடியா மனித கொழுப்புக்கே வருவோம். அத்தியாயம் 2 இத பத்தி பேசுது. மற்ற பாலூட்டிகளோட ஒப்பிட்டா நாம நிஜமாவே கொழுப்பு அதிகமா இருக்கிற ஆட்களா? ஏன்னா சில விலங்குகள் நிறைய கொழுப்பு வச்சிருக்குமே. அது உண்மைதான். வவ்வால், எலி, புலின்னு ஒவ்வொன்னுக்கும் கொழுப்பு அளவு ரொம்ப மாறுபடுது. ஆனா ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, நிலத்துல வாழற, அதுவும் நம்ம மாதிரி வெப்பமண்டல சவன்னால பரிணமிச்ச ஒரு பாலூட்டியோட ஒப்பிடும்போது சரி, மனிதர்கள், குறிப்பா பெண்கள் கொஞ்சம் அதிக கொழுப்பு வச்சிருக்கோன்னு கருதப்படுறாங்க. இது ஏன் அப்படிங்கறதான் கேள்வி. இத புரிஞ்சுக்க நாம பொதுவா பயன்படுத்துற பிஎம்ஐ மட்டும் போதாதுன்னு சொல்றாரு இல்லையா? கரெக்ட். பிஎம்ஐ உயரம், எடைய மட்டும்தான் கணக்குல எடுக்குது. ஆனா ஒருத்தரோட உடம்புல எவ்வளவு கொழுப்பு, எவ்வளவு தசை இருக்குன்னு அது சரியா சொல்லாது. இருக்கும். ஆமா ஆமா. நர்கன் மாதிரி ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, வெவ்வேறு இனக்குழுக்களுக்கு உடல் அமைப்பிலேயே வித்தியாசம் இருக்கு. அதனால ஒரே பிஎம்ஐ வச்சு எல்லாரையும் ஒப்பிட முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ தோல் மடிப்பு அளக்கிறது அது பரவலா பயன்படுத்துறாங்களே, ஸ்கின் ஃபோல்ட் டெஸ்ட். அதுவும் பயன்பாட்டுல இருக்குதான். ஆனா அதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. தோலுக்கு அடியில இருக்கிற கொழுப்பை மட்டும்தான் அது ஓரளவுக்கு கணக்கிடும். உடலுக்கு உள்ள இருக்கிற கொழுப்பை, அதாவது விசரல் ஃபேட்னு சொல்றோமே, அதை சரியா கணக்குல எடுக்காது. ஓ, சரி சரி. அதனாலதான் ஆசிரியர் இன்னும் கொஞ்சம் மேம்பட்ட முறைகளை பத்தி பேசுறாரு. கொழுப்பு நிறை குறியீடன், அதாவது எஃப்எம்ஐ, ஃபேட் மாஸ் இண்டெக்ஸ். எஃப்எம்ஐ. ஆமா, உயரத்துக்கு ஏத்த மாதிரி கொழுப்பு நிறை எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது. அதே மாதிரி எல்எம்ஐ, லீன் மாஸ் இண்டெக்ஸ், அதாவது கொழுப்பு இல்லாத நிறை,
தசை எலும்பு இதெல்லாம் உயரத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவு இருக்குன்னு பாக்குறது. ஓ, எஃப்எம்ஐ, எல்எம்ஐ இது கொஞ்சம் தெளிவா இருக்கும் போல. ஆமா, இது தனித்தனியா பாக்குறதுனால ஒரு தெளிவான சித்திரத்தை கொடுக்கும்னு ஒரு நம்புறாரு. அப்ப இந்த எஃப்எம்ஐ, எல்எம்ஐ வச்சு பார்க்கும்போது என்ன தெரிய வருது? உலகம் முழுக்க எப்படி இருக்கு? இத வச்சு உலகம் முழுக்க பல மக்கள் தொகைகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது பொதுவா ஆண்களை விட பெண்களுக்கு எஃப்எம்ஐ கணிசமா அதிகமா இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. பசிபிக் தீவுகள்ல வாழ்ற சில குழுக்கள் மாதிரி சில இடங்கள்ல ரொம்ப அதிகமான கொழுப்பு அளவுகள் காணப்படுது. அப்படியா? இந்த வேறுபாடுகளுக்கு மரபணு காரணங்களும் இருக்கு, சுற்றுச்சூழல் காரணங்களும் இருக்கு. ஆனா அடிப்படை உண்மை என்னன்னா, மனிதர்கள், குறிப்பா பெண்கள் சராசரியா ஒரு 26% கொழுப்பு வச்சிருக்காங்க. 26%? ஆமா, இது மற்ற பெரும்பாலான நிலக்காழ்கிகளை விட அதிகம். இது ஏன் இப்படி பரிணமிச்சதுங்கிறது தான் நம்ம யோசிக்க வேண்டிய பெரிய கேள்வி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, அப்போ இந்த கொழுப்பை எது சேமிக்க வைக்குது, எது பயன்படுத்த வைக்குது? அத்தியாயம் 3 இதுக்குள்ள போகுது. நாம சிம்பிளா நிறைய சாப்பிட்றோம், சரியா வேலை செய்யறதில்ல, அதான் குண்டாகிறோம்னு சொல்றோம். ஆனா ஆசிரியர் ஆற்றல் சமநிலை சமன்பாடு இருக்குல்ல, எனர்ஜி பேலன்ஸ் ஈக்குவேஷன். ஆமா, கேலரி இன் கேலரி அவுட். அது ஒரு கணக்கு வழக்கு உண்மைதான். ஆனா அது ஏன் எடை கூடுதுங்கிற காரணத்தை விளக்காதுன்னு சொல்றாரு. கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. இங்கதான் மரபணுக்களோட பங்கு வருது. இரட்டையர்கள் மேல செஞ்ச ஆய்வுகள் என்ன காட்டுதுன்னா, நம்ம உடம்புல கொழுப்பு அளவுல இருக்கிற வித்தியாசங்கள்ல கிட்டத்தட்ட பாதிக்கு நம்ம மரபணுக்கள் தான் காரணம். பாதியா? அப்போ மீதி பாதி? அதுதான் மத்த விஷயங்கள். ஆனா முதல்ல இந்த மரபணுவை புரிஞ்சுக்கணும். உடல் பருமன்கிறது ஒரே ஒரு மரபணுவால வரதில்ல பெரும்பாலும். அது பல மரபணுக்களோட கூட்டு விளைவு, போலிஜெனிக் ட்ரேட்னு சொல்லுவாங்க. சரி. ஒரு சிலருக்கு லெப்டின் மாதிரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மரபணுல பிழழ்வு ஏற்பட்டு தீவிரமான உடல் பருமன் வரலாம். ஆனா அது ரொம்ப ரொம்ப அபூர்வம். பொதுவா நம்ம பார்க்குற உடல் பருமனுக்கு அது காரணம் இல்ல. ஓகே, அப்போ மரபணுக்கள் பாதி காரணம்னா மீதி பாதி என்னவா இருக்கும்? பசியையும் சாப்பிட்ட திருப்தியையும் நம்ம மூளை எப்படி கட்டுப்படுத்துதுங்கிறது முக்கியமா? நிச்சயமா. லெப்டின், இன்சுலின், கிரெலின் மாதிரி சில ஹார்மோன்கள் பத்தி புத்தகம் பேசுது. 1994ல லெப்டின் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய மைல்கல்னு சொல்றாங்க. ஆமா, அது ஒரு பெரிய திருப்புமுனை. அது வரைக்கும் கொழுப்பு திசுவை வெறும் ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா லெப்டின் கண்டுபிடிச்ச பிறகுதான், அட இதுவும் ஹார்மோன்களை சுரக்கிற ஒரு உறுப்பு, ஒரு எண்டோக்ரைன் ஆர்கன்னு தெரிய வந்துச்சு. கரெக்டா சொன்னீங்க. லெப்டின் கொழுப்பு செல்கள்ல இருந்து வருது, நமக்கு போதும் சாப்பிட்டதுங்கிற சிக்னலை மூளைக்கு அனுப்புது. இன்சுலின் கணையத்துல இருந்து வருது, அதுவும் ஆற்றல் நிலைய குறிக்குது. கிரெலின் வயித்துல இருந்து வந்து பசிய தூண்டுது. இந்த ஹார்மோன் சிஸ்டம் ரொம்ப சிக்கலானது. நாம என்ன சாப்பிடுறோங்கிறதும் முக்கியம். அதிக சர்க்கரை, குறிப்பா இந்த சுக்ரோஸ், அப்புறம் ரொம்ப சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் இதெல்லாம் கொழுப்பு சேமிப்பை தூண்டுதுன்னு நிறைய ஆய்வுகள் இப்ப சொல்லுது. சரி. புரதம் சாப்பிட்டா பசி அடங்கும்னு சொல்றாங்களே. ஆமா, புரதம் அதிகமா சாப்பிட்டா பசி கொஞ்சம் கட்டுப்படும், திருப்தி அதிகமா இருக்கும். அதுவும் ஒரு காரணி. உடற்பயிற்சி பத்தி என்ன சொல்றாங்க? நிறைய எக்ஸசைஸ் செஞ்சா எடை குறையும்னு தானே நாம உறுதியா நம்புறோம். உடற்பயிற்சி ஆற்றல செலவு பண்ணுதுதான், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதே சமயம் அது பசியையும் தூண்டும். ஓ, அதனால அதோட நிகர தாக்கம் கொஞ்சம் சிக்கலானது. சிலர் உடற்பயிற்சி செஞ்ச கையோட அதிகமா சாப்பிட்டு அதை ஈடுகட்டிடுவாங்க. அதுவும் நடக்கும். அதே மாதிரி சரியா தூங்கலனா கூட இந்த லெப்டின், கிரெலின் அளவுகள்ல மாற்றம் ஏற்பட்டு அதை எடை கூடுறதுக்கு வழிவகுக்கலாம்னும் சில ஆய்வுகள் சொல்லுது. அட, தூக்கம் கூடவா? இது கேட்கவே ஆச்சரியமா இருக்கே. அப்புறம் கிறிஸ்டோகைஸ், ஃபோலர் செஞ்ச ஆய்வு பத்தியும் சொல்றாங்க. உடல் பருமன்கிறது ஒரு சமூக வலைப்பின்னல் மூலமா பரவுன்னு. ஆமா, சோஷியல் நெட்வொர்க். நம்ம நண்பர்கள் பருமனாக இருந்தா நமக்கும் அந்த ரிஸ்க் அதிகமாகுமா? இது எப்படி சாத்தியம்? நம்புற மாதிரியே இல்லையே. இதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் சொல்றாங்க. ஒன்னு, நம்ம நண்பர்களோட பழக்க வழக்கங்கள் நம்மையும் அறியாம பாதிக்கும். அவங்க சாப்பிடுற மாதிரி நாமளும் சாப்பிட ஆரம்பிக்கலாம். சரி. அவங்களோட உடல் செயல்பாடு குறைவா இருந்தா நம்மளும் கொஞ்சம் சோம்பேறியா ஆகிடலாம். இன்னொன்னு, ஒரு உளவியல் தாக்கம். நம்ம சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் பருமனாக இருக்கும்போது அது ஒரு நார்மலான விஷயமா நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடலாம். ஓ, அப்போ நாமளும் அதை பத்தி பெருசா கவலைப்படாம விட்டுடலாம். ஆமா, இதுவும் ஒரு காரணம்னு அவங்க ஆய்வு சொல்லுது. சரி, அடுத்து வளர்ச்சி பருவத்துல கொழுப்பு எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அத்தியாயங்கள் 4, 5 இத பத்தி பேசுது. குழந்தை பிறக்கும்போதே மற்ற பாலூட்டிகளோட ஒப்பிட்டா கொஞ்சம் அதிக கொழுப்போட தான் பிறக்குதான். கிட்டத்தட்ட ஒரு 15%. ஆமா, அது மற்ற பிரைமேட்ஸ்ல விட அதிகம்.
பிறந்த குழந்தைக்கு மூல வளர்ச்சிக்கு அதிக ஆற்றல் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம பிறந்த உடனே தாய்ப்பால் கிடைக்க கொஞ்சம் தாமதமானாலோ இல்ல வேற ஏதாவது இக்கட்டான சூழல் வந்தாலோ சமாளிக்க இந்த ஆரம்ப கொழுப்பு கையிருப்பு உதவுது. சரி சரி. அப்புறம் முதல்ல 6 மாசத்துல இன்னும் வேகமா கொழுப்பு கூடி அதுக்கப்புறம் குழந்தை வளர வளர நடக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா குறையதாம், தசை வளர்ச்சி அதிகமாகும். அப்புறம் பருவ வயசுல ஆண் பெண் வித்தியாசம் நல்லா தெரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, டீனேஜ்ல ஆண்கள் தசைநார் அதிகமாகவும் பெண்கள் கொழுப்ப குறிப்பா இடுப்பு தொடைப்பகுதிகள்ல அதிகமாகவும் சேர்க்கறாங்க. இதுக்கு ஹார்மோன்கள் தான் காரணம் இல்லையா? ஈஸ்ட்ரோஜன், டெஸ்டோஸ்டிரான். கரெக்ட். ஈஸ்ட்ரோஜன் பெண்களுக்கும் டெஸ்டோஸ்டரான் ஆண்களுக்கும் இந்த மாற்றங்களை முக்கியமா ஏற்படுத்துது. பெண்களுக்கு இடுப்பு தொடையில சேர்ற கொழுப்பு, அதாவது இந்த குளூட்டியோஃபெமரல் ஃபேட்னு சொல்றது, பிற்காலத்துல கர்ப்பத்துக்கும் பாலூட்டலுக்கும் தேவைப்படுற ஒரு முக்கியமான ஆற்றல் சேமிப்பு மாதிரி. ஓஹோ, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஆமா, பரிணாம ரீதியா உருவான ஒரு முக்கியமான அம்சம் அது. கர்ப்பகாலத்துல பெண்கள் கொழுப்பு சேர்க்கறது பாலூட்டலுக்கு உதவும்னு சொன்னீங்க. ஆனா இது எல்லா சுடல்லையும் கட்டாயமா? காம்பியால விவசாயிகள் கிட்ட செஞ்ச ஆய்வு பத்தி சொல்றாங்க. ஆமா, லாரன்ஸ் செஞ்ச ஆய்வு. அங்க அறுவடை காலத்துல எடை கூடினாலும் பற்றாக்குறை காலத்துல எடை குறைஞ்சாலும் கர்ப்பம் நல்லபடியா நடக்குதாம். அப்போ அது ஒரு மிக முக்கியமான பாயிண்ட். கர்ப்பத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஆற்றல் கையிருப்பு தேவைதான், அது உண்மை. ஆனா அது ரொம்ப அதிகமான கொழுப்பா இருக்கணும்னு அவசியம் இல்ல. போதுமான உணவு கிடைக்காத சூழல்ல கூட உடல் இருக்கிற ஆற்றலை ரொம்ப சிக்கனமா பயன்படுத்தி கர்ப்பத்தை வெற்றிகரமா கொண்டு போகும். இது மனித உடலோட ஒரு அபாரமான நெகிழ்வுத்தன்மையை காட்டுது. இங்கதான் இந்த ஃபீனோடைபிக் இண்டக்ஷன் அல்லது டெவலப்மெண்டல் பிளாஸ்டிசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வருது இல்லையா? ஆமா, அதாவது நம்ம வாழ்க்கையோட ஆரம்ப காலத்துல, அதாவது கருவுல இருக்கும்போதோ இல்ல குழந்தை பருவத்திலேயோ இருக்கிற சூழல் பிற்காலத்துல நம்ம உடல் அமைப்பையே பாதிக்குமா? உதாரணத்துக்கு குறைவான எடையோட பிறக்கிற குழந்தைகள். ஆமா, அவங்க பிற்காலத்துல தசை நிறை கம்மியாவும் சில சமயம் வயிற்று பகுதியில கொழுப்பு அதிகமாவும் இருக்கலாம்னு சில ஆய்வுகள் சொல்லுது. இது எப்படி நடக்குது? அதாவது கருவுல இருக்கும்போதோ அல்லது பிறந்த கொஞ்ச காலத்திலயோ ஒரு குழந்தைக்கு போதுமான ஊட்டச்சத்து கிடைக்கலன்னா அதோட உடல் ஒரு மாதிரி சிக்கனமான வளர்ச்சி பாதைக்கு தன்னை தயார்படுத்திக்குது. தற்காப்புக்காக? ஆமா, உயிர் பிழைக்கிறதுக்காக. பிற்காலத்துல போதுமான உணவு கிடைச்சாலும் அந்த ஆரம்பகால பாதிப்புனால அவங்க வளர்ச்சிதை மாற்றத்துல சில நிரந்தர மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அதனால கொழுப்ப அதிகமா சேமிக்கிற தன்மை குறிப்பா வயிற்று பகுதியில வரலாம். சரி. அதே மாதிரி ரொம்ப ஒல்லியா பிறந்து திடீர்னு வேகமா எடை கூடுறது, அதாவது கேட்சப் growthனு சொல்றோம்ல, ஆமா ஆமா. அதுவும் பிற்காலத்துல உடல் பருமன், நீரிழிவு நோய் வர்றதுக்கான அபாயத்தை அதிகரிக்குதுன்னு சில ஆய்வுகள் காட்டுது. நம்ம ஆரம்ப கால ஆரோக்கியம் முதல் 1000 நாட்கள்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. ரொம்ப ஆழமான விஷயம் இது. சரி, அப்போ கொழுப்பு நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது? ஆற்றல் சேமிப்புன்னு தெரியும், அதுதான் முக்கியமா? அத்தியாயம் 6 இதுக்கு பதில் சொல்லுது. ஆனா ஆசிரியர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. பஞ்ச காலங்கள்ல பட்டினியை விட தொற்று நோய்களால தான் நிறைய பேர் இறந்திருக்காங்கன்னு சொல்றாரு. இது எப்படி? ஆமா, இது ஒரு சுவாரஸ்யமான கோணம். அவர் என்ன சொல்றாருன்னா, பட்டினியால உடல் ரொம்ப பலவீனமாகும்போது சாதாரணமா வர்ற சின்ன தொற்று நோய் கூட ரொம்ப தீவிரமாகி உயிருக்கே ஆபத்தாயிடும். சரி. அதனால நேரடி பட்டினியை விட பட்டினியால வர்ற நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு தான் அதிக மரணங்களுக்கு காரணங்கிறது ஆசிரியரோட ஒரு முக்கியமான வாதம். ஆனாலும் சொல்லுங்க. கொழுப்பு கையிருப்பு நீண்ட காலத்துக்கு உணவு கிடைக்காத நிலையை சமாளிக்க உதவுதுங்கிறதுல சந்தேகமே இல்ல. சொமாலியா பஞ்சம் அல்லது ரொம்ப கடுமையான ராணுவ பயிற்சி மாதிரி நேரங்கள்ல மனுஷங்க கணிசமான கொழுப்பை இழந்து உயிர் பிழைச்சிருக்காங்கன்னு நிறைய தரவுகள் இருக்கு. இதுல ரொம்ப குறைவான BMI நிலைமையில கூட பெண்கள் ஆண்களை விட கொஞ்சம் பெட்டரா சமாளிக்கிறாங்கன்னு தெரிய வருது. ஓ, அப்படியா? சரி, அப்போ பெரிய பஞ்சத்தை விட வருஷம் முழுக்க வர்ற சின்ன சின்ன உணவு ஏற்ற இறக்கங்களை சமாளிக்கிறது தான் கொழுப்போட முக்கியமான வேலையா இருக்குமோ? ஆசிரியர் அத ஒரு முக்கியமான பயனா கருதுறாரு. நிச்சயமா. காம்பியால இருக்கிற விவசாயிகள் மாதிரி பருவகால விவசாய சமூகங்கள்ல பசி காலத்துக்கும் அறுவடை காலத்துக்கும் நடுவுல எடை நல்லாவே ஏறி இறங்குதான். அப்போ இந்த கொழுப்பு ஒரு பஃபர் மாதிரி, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி வேலை செய்யுதான். மிக சரியா சொன்னீங்க. வருஷம் முழுக்க ஒரே மாதிரி உணவு கிடைக்காத சூழல்ல இது ரொம்ப முக்கியம். நல்லா விளையிற காலத்துல கொஞ்சம் கொழுப்பை சேர்த்து வச்சுக்கிட்டு பற்றாக்குறை காலத்துல அதை பயன்படுத்துறது உயிர்வாழ்வுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். சரி. கேமரூன்ல மாசா மக்கள் கிட்ட இருக்கிற குரு வல்லா சடங்க பத்தி கூட புத்தகம் சொல்லுது. ஆமா, அது என்ன சடங்கு?
அது குறுகிய காலத்துல வேணும்னே நிறைய சாப்பிட்டு உடம்புல கொழுப்பை ஏத்துற சடங்கு. இது மனுஷங்களால குறுகிய காலத்துல எவ்ளோ கொழுப்பை சேமிக்க முடியும்னு காட்டுற ஒரு உதாரணம். அடேங்கப்பா. சரி, இனப்பெருக்கத்துல கொழுப்போட பங்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? ஓ, அது ரொம்ப முக்கியம். பெண்களோட கருவுறுதல், மாதாந்திர சுழற்சி, இது எல்லாமே உடம்புல எவ்ளோ ஆற்றல் இருக்கு, எவ்ளோ ஆற்றல் செலவாகுதுங்கிறதோட, அதாவது எனர்ஜி ஃப்ளக்ஸோட நேரடி தொடர்புடையது. சரி. போதுமான ஆற்றல் கையிருப்பு இல்லைன்னா உடம்பு இனப்பெருக்க மண்டலத்தை தற்காலிகமா நிறுத்தி வைக்கும். இது பரிணாம ரீதியா பார்த்தா தாய்க்கும் உருவாக போற குழந்தைக்கும் ஆபத்து வராம தடுக்கிற ஒரு பாதுகாப்பு வழிமுறை. ஓஹோ. குறிப்பா இடுப்பு, தொடைப்பகுதிகள்ல சேர்ற அந்த கொழுப்பு இருக்குல்ல, லோவர் பாடி ஃபேட், அது பாலூட்டலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறது மட்டும் இல்ல. அதுல வேற என்ன ஸ்பெஷல்? அதுல குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான சில கொழுப்பமிலங்கள் இருக்கு. நீண்ட சங்கிலி பல்நிறைவுறா கொழுப்பமிலங்கள்னு சொல்ற LCPUFAs, DHA மாதிரி. ஓ, DHA கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, அது மூளை செல்கள் உருவாகவும் சரியா இயங்கவும் உதவுற ஸ்பெஷல் கொழுப்புகள். அது அந்த பகுதிகள்ல அதிகமா சேமிக்கப்படுது. அட, இது ரொம்ப முக்கியமான தகவல். சரி, கொழுப்புக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்களே, அதுவும் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, நோயை எதிர்த்து போராட நம்ம நோய் எதிர்ப்பு அமைப்புக்கு நிறைய ஆற்றல் தேவை. காய்ச்சல் வரும்போது நாம ஏன் சோர்வா உணர்றோம்? ஆமா, உடம்பு வலி, சோர்வு இருக்கும். அதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த ஆற்றலை உடம்புல சேமிச்சு வச்சிருக்கிற கொழுப்பு தான் கொடுக்குது. அது மட்டும் இல்லாம வயித்து பகுதி மாதிரி உடலுக்கு உள்ளே இருக்கிற கொழுப்பு திசுக்கள், அதாவது விசரல் ஃபேட், அது சைட்டோகைன்கள் அப்படிங்கிற சில மூலக்கூறுகளை சுரக்குது. இந்த சைட்டோகைன்கள் நோய் எதிர்ப்பு செயல்பாட்டை தூண்டிவிட்டு நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுது. ஆனா என்ன? இதுவே அளவுக்கு அதிகமா போனா, அதாவது விசரல் ஃபேட் ரொம்ப அதிகமா இருந்தா, இந்த சைட்டோகைன்களும் அதிகமா சுரந்து அது நாள்பட்ட அழற்சிக்கு, கிரானிக் இன்ஃப்ளமேஷனுக்கு வழிவகுத்துரும். அதுதான் பல நோய்களுக்கு மூலக்காரணம். ஓ, அப்போ அது ஒரு இருமுனை கத்தி மாதிரி. கரெக்ட். சரி, அப்புறம் பாலியல் தேர்வு, செக்ஷுவல் செலக்ஷன் பத்தியும் புத்தகம் பேசுது. பெண்களோட இடுப்பு தொடை விகிதம், WHR பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, வேஸ்ட் ஹிப் ரேஷியோ. குறைவான WHR, அதாவது சின்ன இடுப்பு, பெரிய பின்புறம், அது கவர்ச்சிகரமானது, ஆரோக்கியத்தோட அடையாளம்னு சொல்றாங்க. சிங் செஞ்ச ஆய்வு பத்தி குறிப்பிடுறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இதுல ஓரளவு உண்மை இருக்குன்னு சொல்லலாம். பொதுவா குறைவான WHR இளமை, ஆரோக்கியம், கருவுறுதல் திறனோடு தொடர்புடையதா பல கலாச்சாரங்கள்ல பார்க்கப்படுது. ஆனா இது எல்லா கலாச்சாரத்துக்கும் எல்லா நேரத்துக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. அப்படியா? ஆமா, கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி எது கவர்ச்சியா தோணுங்கிறது மாறுபடும். சில கலாச்சாரங்கள்ல கொஞ்சம் பருமனான உடல்வாகு கூட கவர்ச்சியா பார்க்கப்படலாம். வயசு, மொத்த உடல் எடை, இதெல்லாம் பொறுத்தும் இது மாறும். சரி. ஆசிரியர் என்ன ஒரு கருத்து சொல்றாருன்னா, WHR விட தொடைப்பகுதியில இருக்கிற கொழுப்பு ஒருவேளை இன்னும் முக்கியமான சிக்னலா இருக்கலாம். ஏன்னா அதுலதான் அந்த முக்கியமான LCPUS அதிகமா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆமாமா, லாஜிக்கலா இருக்கு. அது கருவுறுதலுக்கும் ஆரோக்கியமான குழந்தை பிறப்புக்கும் நேரடியா தொடர்புடையது. இவ்வளவு பயங்கள் இருக்கிற கொழுப்பு எப்படி பரிணாமிச்சது? நம்ம உடம்புல எப்படி வந்துச்சு? அடுத்த சில அத்தியாயங்கள் 7, 8, 9 இத பத்தி தானே பேசுது. ஆமா, கொழுப்பு செல்கள், அதாவது அடிப்போசைட்கள், அப்புறம் கொழுப்பு திசு, அடிப்போஸ் டிஷ்யூ, இது எப்படி பரிணாமத்துல வந்துச்சுன்னு பாக்குறாங்க. இது பாலூட்டிகள்ல ஆற்றலை சேமிச்சு வைக்க உருவான ஒரு ஸ்பெஷல் அம்சம்னு சொல்றாங்க. பாண்ட் அவங்களோட ஆய்வை குறிப்பிடுறாங்க. கரெக்ட். மற்ற உயிரினங்களை விட பாலூட்டிகள், அப்புறம் பறவைகள், இவங்களுக்கு அதிக ஆற்றல் தேவை. உடல் வெப்பநிலைய சீரா வச்சுக்கிறதுக்கு, சுறுசுறுப்பா இயங்குறதுக்கெல்லாம். அதனால ஆற்றலை கொழுப்பு வடிவத்துல ரொம்ப அடர்த்தியா, திறமையா சேமிச்சு வைக்கிற இந்த திறன் பரிணாமத்துல ஒரு பெரிய அட்வான்டேஜா இருந்துச்சு. சரி. குளிர் பிரதேசத்துல வாழ்ற விலங்குகள், நீண்ட தூரம் இடம்பெயர்ற விலங்குகள், குளிர்காலத்துல தூங்குற விலங்குகள்னு ஒவ்வொன்றுக்கும் அதுக்கேத்த மாதிரி கொழுப்பு அளவு, அது உடம்புல எங்க சேமிக்கப்படுதுங்கிறது வித்தியாசப்படும். அப்போ நம்ம மூதாதையர்களான ஹோமினின்கள் கிட்ட இது எப்படி வளர்ந்துச்சு? புதைப்படிவங்கள்ல, ஃபாசில்ஸ்ல கொழுப்பை நேரடியா பார்க்க முடியாது. நேரடியா பார்க்க முடியாதுதான் உண்மைதான். ஆனா மறைமுகமா சில விஷயங்களை யூகிக்கலாம். நம்ம பரிணாமத்துல நடந்த ஒரு மிக மிக முக்கியமான விஷயம் என்ன? மூளை பெருசானது. என்செஃபலைசேஷன். ஆமா, பெரிய மூளை. நம்ம மூளைக்கு பயங்கரமா ஆற்றல் தேவை. உடம்போட மொத்த ஆற்றல் செலவுல கணிசமான பங்கு அதுக்கு போகுது. அதுவும் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்.
கொஞ்சம் தடைப்பட்டா கூட பிரச்சனை. ஆமா. சோ இந்த கொழுப்பு கையிருப்பு இந்த தொடர்ச்சியான ஆற்றல் விநியோகத்தை உறுதி செய்ய ரொம்ப உதவியா இருந்திருக்கலாம். அது ஒரு முக்கியமான காரணம். ஆஸ்ட்ரலோபித்தகஸ் மாதிரி ஆரம்ப ஹோமினின்கள் வாழ்ந்த சூழல்லையே பருவகால மாற்றங்கள், உளவு தட்டுப்பாடெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா? அப்பவே கொழுப்பு சேமிப்பு கொஞ்சம் முக்கியத்துவம் பெற்றிருக்குமா? இருக்கலாம், நிச்சயமா அந்த அழுத்தங்கள் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹோமோ ரெக்டஸ் காலத்துல பாத்தீங்கன்னா மூளை இன்னும் பெருசாச்சு, உணவு பழக்கம் மாறுச்சு. மாமிசம் அதிகமாச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, வேட்டையாடுதல், கருவிகள் பயன்படுத்துதல் எல்லாம் அதிகரிச்சது. குழந்தை பருவம் நீளமாச்சு, அதாவது குழந்தைகள் பெற்றோரை சார்ந்திருக்கிற காலம் அதிகமாச்சு. புதுசா இடங்களுக்கு பரவி போனாங்க, ஒரு காலனைசிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த எல்லா மாற்றங்களுக்கும் ஈடு கொடுக்க, ஆற்றல் தேவைகளை சமாளிக்க இன்னும் கொஞ்சம் திறமையா கொழுப்பை சேமிக்கிற தன்மை தேவைப்பட்டிருக்கலாம். அடுத்த பெரிய மாற்றம் விவசாயத்தோட தோற்றம். ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி இது எப்படி பாதிச்சது? விவசாயம் உணவு உற்பத்திய அதிகரிச்சது உண்மைதான், ஆனா அது சில புது பிரச்சனைகளையும் கொண்டு வந்துச்சு. என்ன மாதிரி? ஒன்னு, ஒரே பயிரை நம்பி இருக்கிறதுனால பஞ்சம் வந்தா பாதிப்பு அதிகமாச்சு. முன்னாடி பலதரப்பட்ட உணவுகளை தேடி சாப்பிட்டிருப்பாங்க, விவசாயத்துல அது குறைஞ்சது. சரி. பருவகால உணவு தட்டுப்பாடு சில சமயம் தீவிரமாச்சு. மக்கள் ஒரே இடத்துல கூட்டமா வாழ ஆரம்பிச்சதுனால நோய்கள் பரவது அதிகமாச்சு. குறிப்பா கால்நடைகள்ல இருந்து மனுஷங்களுக்கு பரவுற நோய்கள். ஓ, ஜூனாட்டிக் டிசீஸ். ஆமா, டைமண்ட் அத பத்தி எழுதியிருக்காரு. சமூகத்துல ஏற்றத்தாழ்வுகள், சோஷியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் உருவாகி எல்லாருக்கும் சமமா உணவு கிடைக்காத நிலைமையும் வந்துச்சு. இதெல்லாம் மனுஷங்க கொழுப்பை எப்படி சேமிக்கிறாங்க, பயன்படுத்துறாங்கங்கிற முறைய நிச்சயம் பாதிச்சிருக்கும். இங்கதான் அந்த சிக்கன மரபணு தியரி வருது இல்லையா? த்ரிஃப்டி ஜீனோடைப். ஆமா, நீல் சொன்னது. 1962ல நீல் சொன்ன கருதுகோள். அதாவது அடிக்கடி பஞ்சம் வர சூழல்ல வாழ்ந்த மக்கள் கிட்ட உணவு கிடைக்கும் போது வேகமா ஆற்றலை கொழுப்பா சேமிச்சு வைக்கிற மாதிரி மரபணுக்கள் உருவாயிருக்கும். ஆனா இன்னைக்கு உணவு தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கும் போது அதே மரபணுக்கள் நீரிழிவு நோய், உடல் பருமனுக்கு காரணமாயிடுதுன்னு சொன்னாரு. இந்த புத்தகம் இதை எப்படி பாக்குது? நீலோட கருதுகோள் ரொம்ப முக்கியமானது, செல்வாக்கு மிக்கது. ஆனா ஆசிரியர் அதை இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா பாக்குறாரு. அது சிக்கன மரபணு என்பதை விட சிக்கன வளர்ச்சிதை மாற்றம், அதாவது த்ரிஃப்டி மெட்டபாலிசம் அப்படிங்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறாரு. அது என்ன வித்தியாசம்? அதாவது மரபணுக்கள் மட்டுமே காரணமல்ல, தொடர்ச்சியா ஆற்றல் பற்றாக்குறை, அதிக உடல் உழைப்பு இருக்கிற சூழல்ல ஒருத்தர் வளர்றப்போ அவரோட உடலோட வளர்ச்சிதை மாற்றமே, மெட்டபாலிசமே சிக்கனமா இயங்க பழகிடும். ஓ, கத்துக்கிட்ட விஷயம் மாதிரி. ஆமா, ஒரு மாதிரி ஃபீனோடைபிக் பிளாஸ்டிசிட்டி. இது பஞ்ச காலத்துல உயிர் பிழைக்க உதவும். ஆனா இது மரபணு மாதிரி நிரந்தரம் அல்லாம அந்த நபரோட வளர்ச்சி அனுபவங்களால வர்ற ஒரு மாற்றம். இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கலாம், ஆனா இது கொஞ்சம் வித்தியாசமான பார்வை. அப்போ இன்னைக்கு உலகத்துல வெவ்வேறு மக்கள்கிட்ட இருக்கிற கொழுப்பு அளவு வித்தியாசத்துக்கு மரபணுவை விட அவங்க வாழ்ற சூழல், உணவு பழக்கம், ஆரம்பகால அனுபவங்களை தான் முக்கிய காரணங்கள் சொல்றாங்களா? பெரும்பாலும் அப்படித்தான் ஆசிரியர் வாதிடுறாரு. மரபணுக்களுக்கும் பங்கு இருக்கு, மறுக்கல. ஆனா நவீன வாழ்க்கை முறை மாற்றங்கள், நாம சாப்பிடுற உணவு, நம்ம உடல் உழைப்பு குறைஞ்சது, நம்ம ஆரம்பகால வளர்ச்சி சூழல்ல இருக்கிற வித்தியாசங்கள், இதெல்லாம் தான் இன்னைக்கு நாம பாக்குற பெரும்பாலான வேறுபாடுகளுக்கு காரணம்னு ரொம்ப வலுவா சொல்றாரு. சரி சரி. ஒவ்வொரு மக்கள் குழுவும் அவங்க வரலாற்று ரீதியா சந்திச்ச சூழல்களுக்கு, நோய்கள், குறிப்பிட்ட உணவு முறைகள் ஏத்த மாதிரி சில உயிரியல் பண்புகளை கொண்டிருக்கலாம். அதுவும் ஒரு சின்ன பங்கு வகிக்கலாம். ஆனா பெரிய காரணம் இந்த நவீன மாற்றங்கள் தான். சரி, இப்போ கடைசி அத்தியாயத்துக்கு வருவோம். அத்தியாயம் 10, நவீன உடல் பருமன் தொற்று நோய், ஒபிசிட்டி எபிடெமிக். இது முற்றிலும் புதுசு இல்லைனாலும் இப்போ இருக்கிற அளவுக்கு உலகளாவிய பிரச்சனையா இது முன்னாடி இருந்ததில்லைன்னு சொல்றாங்க. பண்டைய எகிப்து, கிரேக்கம், இந்திய பதிவுகள்ல கூட உடல் பருமன், நீரிழிவு நோய் அறிகுறிகள் பத்தி குறிப்புகள் இருக்குதான். ஆனா இன்னைக்கு நிலைமை ரொம்ப மோசம். இதுக்கு என்னதான் காரணம்? இதுக்கு ஆசிரியர் சொல்ற மைய காரணம் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பொருத்தமின்மை, மிஸ்மேட்ச். மிஸ்மேட்ச் எதுக்கும்? பல்லாயிரம் வருஷமா மெதுவா பரிணமிச்சு வந்த நம்ம உடம்புக்கும் கடந்த சில 100 வருஷங்கள்ல, குறிப்பா கடந்த 50-60 வருஷங்கள்ல அதிவேகமா மாறிப்போன நம்ம வாழ்க்கை முறைக்கும் சூழலுக்கும் நடுவில் ஒரு பெரிய பொருத்தமின்மை ஏற்பட்டுடுச்சு. ஓ, தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல் இதெல்லாம் நம்ம உணவு முறையை தலைகீழா மாத்திருச்சு. அதிக சர்க்கரை, அதிக கொழுப்பு, அதிகமா பதப்படுத்தப்பட்ட, அதிக ஆற்றல் அடர்த்தி கொண்ட உணவுகள் ரொம்ப சுலபமா மலிவா கிடைக்குது. ஆமா, எங்க பார்த்தாலும் கிடைக்குது. அதே சமயம் நம்ம உடல் உழைப்பு ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு. உட்கார்ந்தே வேலை செய்யறது, போக்குவரத்து வசதிகள், வீட்டு வேலைகளுக்கு இயந்திரங்கள்னு
கலோரி இன் அதிகமாயிடுச்சு, கலோரி அவுட் குறைஞ்சிடுச்சு. ஆமா, அந்த சமன்பாடு மாறிடுச்சு. இது தவிர சமூக அழுத்தங்கள், தூக்கமின்மை, ஏன் இனப்பெருக்க முறைகள்ல ஏற்பட்ட மாற்றங்கள் கூட இதுல பங்கு வகிக்குதுன்னு சொல்றாரு. இதுல இந்த முதலாளித்துவ பொருளாதாரம், உணவு தொழில் இவற்றுக்கெல்லாம் பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்களே. நிச்சயமா. அவங்களோட நோக்கம் லாபம் ஈடுவது, அதனால அதிக சுவையுள்ள, அதிக ஆற்றல் தர்ற, ஆனா ஊட்டச்சத்து குறைவான, மலிவான உணவுகளை உற்பத்தி செஞ்சு விளம்பரப்படுத்தி விற்கிறது அவங்களுக்கு லாபகரமா இருக்கு. மின்ஸோட கருத்தை சொல்றாங்க. முன்னாடி சாப்பாடுங்கிறது ஒரு சமூக நிகழ்வா இருந்துச்சு, ஆனா இப்போ அது தனிநபர் தேர்வா மாறிடுச்சுன்னு. ஆமா, முன்னாடி குடும்பமா சமூகமா சேர்ந்து சமைச்சு பகிர்ந்து சாப்பிட்டாங்க. உணவு பழக்க வழக்கங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள், முறைகள் இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம என்ன வேணாலும் எப்ப வேணாலும் எவ்வளவு வேணாலும் வாங்கி சாப்பிடலாங்கிற நிலைமை. இந்த சூழல் நம்ம பரிணாம ரீதியா உருவான அந்த பசிய கட்டுப்படுத்துற சிஸ்டத்தை, ஹார்மோன் சமநிலையெல்லாம் குழப்பிடுது இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. சுலபமா கிடைக்கிற அதிக ஆற்றல் கொண்ட உணவுகள் நம்மள தேவைக்கு அதிகமா சாப்பிட வைக்குது. குறைந்த உடல் உழைப்புனால அந்த ஆற்றல் செலவாகாம உடம்புலயே கொழுப்பா சேருது. இது வெறும் எடை கூடுற பிரச்சனை மட்டும் இல்லைன்னு சொல்றீங்க. நிச்சயமா இல்ல. இது வளர்ச்சிதை மாற்றம், ஹார்மோன் சமநிலை, நோய் எதிர்ப்பு செயல்பாடுன்னு உடம்போட பல அடிப்படை சிஸ்டங்களை பாதிக்குது. இது ஒரு வகையில நம்ம நவீன பொருளாதார சமூக அமைப்பு, நம்ம உயிரியல்ல ஏற்படுத்துற ஒரு பெரிய தாக்கத்தோட வெளிப்பாடுன்னே சொல்லலாம். இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சத்தை பார்த்தா ரொம்ப ஆழமான பல விஷயங்கள் தெரிய வருது. மனித உடல் கொழுப்புங்கிறது ஏதோ தேவையற்ற பாரம் இல்ல. இல்லவே இல்ல. அது நம்ம பரிணாம பயணத்துல பல முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்ய உருவான ஒரு ரொம்ப சிக்கலான, அதே சமயம் அவசியமான அம்சம். ஆற்றல் சேமிப்பு, இனப்பெருக்கம், நோய் எதிர்ப்பு சக்தி, மூளை வளர்ச்சி, பருவகால மாற்றங்களை சமாளிக்கிறதுன்னு பல முக்கியமான வேலைகளை அது செய்யுது. இத வெறும் கேலரி இன் கேலரி அவுட் அப்படிங்கிற எளிமையான கணக்குல அடக்கவே முடியாது. நிச்சயமா. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. இன்னைக்கு நாம பாக்குற இந்த உலகளாவிய உடல் பருமன் பிரச்சனைங்கிறது நம்ம ஆயிரக்கணக்கான ஆண்டுகால பரிணாம வரலாறுக்கும் ரொம்ப சமீபத்திய நவீன வாழ்க்கை முறைக்கும் இடையிலான அந்த ஆழமான பொருத்தமின்மையோட விளைவுதான். இதுல மரபணுக்கள், நம்ம வளர்ப்பு முறை, நம்மளோட வாழ்க்கை முறை பழக்கங்கள், சமூக பொருளாதார காரணிகள்னு பல விஷயங்கள் ஒன்னோடொன்னு ரொம்ப சிக்கலா பின்னி பிணைஞ்சிருக்கு. இத ஒரு தனிநபர் ஒழுக்க குறைபாடு பிரச்சனையா மட்டும் பார்க்காம, ஆமா, அது ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய சமூக சுற்றுச்சூழல் பரிணாம பார்வை கொண்ட பிரச்சனையா பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம்னு இந்த புத்தகம் நமக்கு அழுத்தமா உணர்த்துது. அப்போ இந்த புரிதல் நமக்கு எப்படி உதவும்? இன்னைக்கு உலகத்துல உடல் கொழுப்பை பத்தி, உடல் பருமனை பத்தி நம்ம யோசிக்கிற விதத்தை இது மாத்தணுமா? கண்டிப்பா மாத்தணும். தனிப்பட்ட முயற்சிகள், டயட், எக்ஸசைஸ் இதெல்லாம் முக்கியம்தான். ஆனா அதை தாண்டி உடல் பருமனை இவ்வளவு வேகமா ஊக்குவிக்கிற நம்ம சூழலை, நம்ம உணவு அமைப்பை, நம்ம நகர அமைப்புகளை, வேலை நேரங்களை, சமூக பழக்க வழக்கங்களை இதெல்லாம் எப்படி மாத்தலாம்னு யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல நாம இருக்கோம். ஆமா. தனிநபரை மட்டும் குறை சொல்லாம இந்த ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் எப்படி எல்லாருக்கும் ஆரோக்கியமானதா மாத்தலாம், இதுதான் இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுல ஓட வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப சரி. இந்த விரிவான ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி.